Welcome to Yanmax Civil Muthukani. In the video, we will see coordinate geometry question number 10. Find the area of a rhombus if its vertices are 3, 0, 4, 5, minus 1, 4 and minus 2, minus 1 taken in order. So rhombus is a square is tilted position taken in order. So now we will coordinate in order direct. So graph plot பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ அவங்களே இன்ட்டு கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் rhombus is 1/2 ப்ராடக்ட்ஸ் ஆஃப் திஸ் diagonal. ஸோ இப்போ இது diagonal 1, இந்த சைடில் போகிறது diagonal 2. ஸோ diagonal 1ன்னா என்ன அர்த்தம்? BDயோட டிஸ்டன்ஸ் ஃபார்மில் நமக்கு என்னது? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. D2ங்கிறது என்னது? AC diagonal. மாற்றி எடுத்துருக்கா, இதனால் ஓகே. ஸோ இது D2, இது D1. ஏசி டயக்னலுக்கும் அதே ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். கோஆர்டினேட்டர் x1 x2ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த டயக்னல் கண்டுபிடிக்க போகிறேன்னா இது x1 y1, இது x2 y2. இந்த டயக்னல் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இது x1 y1, இது x2 y2. அது மாதிரி மட்டும் தான் மாற்றி போட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏசி டயக்னல் கண்டுபிடிச்சிடலாம். ஏசி டயக்னல் கண்டுபிடிக்கணும்னா x2 y2 x1 y1. ஸோ இது இப்படி தான் போடணும்னு இல்லை, x1 மைனஸ் x2ன்னு போடலாம். ஏன்னா ஸ்கொயர் ஆகும்போது எப்படியும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -1 - 3 the whole square plus 4 - 0 the whole square. So -4 the whole square plus 4 square. So 16 plus 16 அதை 2 into 16ன்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே எடுக்கும்போது 16 என்னவாயிடும்? 4 ஆகிடும். BD டயக்னல் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது, அதோட டிஸ்டன்ஸ். ஸோ x1 y1 x2 y2. ஸோ 4 minus of -2 square plus 5 minus of -1 whole square. So 4 plus 2 the whole square plus 5 plus 1 the whole square. So 6 square plus 6 square 36 plus 36. அது எப்படி எழுதலாம்? 2 into 36ன்னு எழுதலாம். ஏன்னா 36 6 ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே எடுக்கும்போது 6√2. ஸோ இப்போ நம்மளோட ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஃபார்மில் என்ன சொல்லிட்டாங்க? half into d1 into d2. half d1 என்னது? 4√2, d2 6√2. ஸோ √2 வெறும் 2. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கட் பண்ணிட்டோம். 4 6 24. இது ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ்.